இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திலே கடுமையான பாதிப்பு, கடுமையான தண்ணி, எங்க பார்த்தாலும் ஆறா பெருக்கெடுத்து ஓடிச்சு. ஆனா நிவாரணம் கொடுத்துருக்காங்களா? சரியா வந்திருக்கா? எல்லாருக்கும் நிவாரணம் சரியா வரல. அந்த நிவாரணத்தை கூட திமுக காரன் நின்றுதான் கொடுக்கணுமா? அண்ணா திமுக காரன் கூட கிடையாது. உண்மையான பாதிச்சவனுக்கு கிடையாது, வீட்டுக்குள்ள தண்ணி வந்தவனுக்கு கிடையாது. அவன் யாருக்கு சொல்றானோ அதுதான் நிவாரணம். இத போல கோரி கணக்கெடுத்து நிவாரணம் கொடுக்கறதை நிறுத்திட்டு ஒழுங்கா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அவசரப்பட்ட மக்களுக்கு, தண்ணிக்குள்ளேயே ஒரு வாரம் கிடந்திருந்த மக்களுக்கு நிவாரண தொகையை இந்த மாவட்ட நிர்வாகம், ஸ்டாலின் விடியா அரசின் நிர்வாகம் உடனடியாக இந்த நிவாரணத்தை தர வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன். அடுத்து விலைவாசி உயர்வு முன்னாடி பேசுறவங்க சொன்னாங்க. எல்லா விலையும் ஏற்றி வச்சவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் புதுசா சொல்லணுன்ற அவசியமே இல்லை. இந்த விலைவாசியை இவங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா எல்லா கலெக்டருக்கான பதுக்கி வச்சிருக்கிறான். அந்த பதுக்களுக்கு துணை போற அரசு தான் இந்த ஸ்டாலின் அரசு. அதனால பதுக்களை தடுக்க முடியாமல் இன்னைக்கு விலைவாசி ஏற்றம், அந்த விலைவாசி உயர்வையும் இந்த அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக திமுக அரசை வன்மையாக கண்டித்து கேட்டுக் கொள்கிறோம். அது மட்டும் இல்ல, 2 நாளா சட்டசபை நடந்துட்டு இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அண்ணன் எடப்பாடி அவர்கள் இதுவரை இந்திய அரசியல் வரலாற்றிலேயே யாரும் கேட்காத கேள்வி, ஒரு கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டுக் கொண்டிருக்கிறார். தம்பி சோமசுந்தரம் அவர்கள் சொன்னதை போல அதுதான் யார் அந்த சார், யார் அந்த சார்? இதற்கு பதில் சொல்லுகிறார் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், அந்த யார் அந்த சார் அப்படின்றத உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. நல்லா படிச்சவங்க எல்லாம் இருக்கீங்க, கட்சிக்காரங்களா இருக்கீங்க. ஒரு முதலமைச்சர் சொல்ற பதில் சட்டசபையில இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு. யார் அந்த சார் என்பதை உங்களுக்கு ஆதாரம் இருந்தால் நீங்க சொல்லுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். அப்படின்னா நான் கேட்கிறேன், சொல்றேன், கேட்கிறவன் கேளப்பையில இருந்தா